பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நான் வாழ்த்துகிறேன். ශ්වාසය ප්‍රේමවන්තනේ සියලුම දෙනා මේ දවස් සුබ පතලා පිළිගන්නවා. இன்னைக்கு கர்த்தர் நம்மள பார்த்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. මේ දවසේ උන්වහන්සේ අපි දෙස බලලා අවධානය සිටින්න කියලා කියනවා. நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, කොලොස්සේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනය අහලා බලනවා නම් பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ශ්‍රැවටලි කාරකමද කරන කොටගෙන නුඹලා කොල්ලයක් කරන්න කිසිවෙක් නොසිටින්න හැටියට බලා ගන්න. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுதுன்னா, நாங்க யாருக்கிட்டையும் கொள்ளை பொருளா என்ன செய்யக்கூடாது, மாட்டிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு வசனம் சொல்லுது. මේ වචනේ කියනවා අපි කාගවත් කොල්ලයක් නොගන්නව ලෙස ඇවිල්ලා අපි අවධානය සිටින්න ඕනි කියලා. அப்ப இன்னைக்கு இந்த பொல்லாங்கான உலகுல මේ නපුරු ලෝකයේ තුල நாங்கள் கர்த்தருக்குள்ள இருந்தாதான், අපි දෙවියන් වහන්සේ තුල සිටියොත් තමයි நீங்க 6-7 வசனங்களை நாங்கள் பார்த்தது போல අපි අය අත කියනවා වචනය තුල බැලුවාම நாங்கள் கடந்த நாட்கள்ல அதெல்லாம் பார்த்தோம். අපි ගිය දවස් ටිකේ ඒ බැලුවා. அப்ப நாங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கும் போதுதான், අපි දෙවියන් වහන්සේ තුල සිටින විට තමයි உறுதியா இருக்கும் போது ස්ථීරව සිටින විට இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இந்த உலக காரியங்கள் எல்லாத்துக்கும் நாங்க தப்பித்து கொள்ள முடியும். මෙවැනි කාර්යයන් ලෞකික කාර්යයන් තුලින් අපිට ඇවිල්ලා ආරක්ෂා වෙන්න அப்ப පුළුවන්. அதான் கர்த்தர் சொல்ல, நீங்க எச்சரிக்கையா இருங்க. ඒත්තම දෙවියන් වහන්සේ කියන්නේ අවධානය සිටින්න. இது உலகம் பொல்லாததா இருக்கிறது, මේ ලෝකයේ නපුරව තිබෙනවා. மாயமா இருக்காங்க, எல்லாம் பொய்க்காரவங்களா இருக்காங்க. බොරු රැවටිලි කාරක කට්ටිය තමයි සිටින්නේ. யாரும் உங்களை என்ன செய்யக்கூடாது, சீட் பண்ணிடக்கூடாது. කවුරුත් ඔයාලට ඇවිල්ලා රවට්ටන දේ කරන්න ඕන නැහැ. யாரும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களோட காரியங்கள் எல்லாம் பறித்து கொள்ளக்கூடாது කවුරුත් ඔයාලගේ කාර්යයන් උදුරා ගන්න ඕන නැහැ. அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ඒ දෙවියන් වහන්සේ කියන අවධානය සිටින්න කියලා. இன்னைக்கு ஆனா நாங்கள் அந்த எச்சரிப்பு இல்லாம நம்ம கேஷுவலா நம்ம இஷ்டப்படி இருக்கிறதுனாலதான் අපි ඇවිල්ලා අවධානය නොමැතිව අපි නිකන් සිටින නිසා තමයි அநேக காரியத்துல போயிட்டு மாட்டிக்கொள்கிறோம். ගොඩක් කාර්යයන් වලට ගිහලා අසු වෙන්නේ. அநேக காரியங்களை இழந்து விடுறோம். ගොඩක් කාර්යයන් ඇවිල්ලා අපි අහිමි කරගන්නවා. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு මේ දවසේ උන්වහන්සේගේ වචනේ අසලා உலகத்துக்கு இடம் கொடுக்காம, ලෝකයට ඉඩ නොදී, சாத்தானுக்கு இடம் கொடுக்காம, යක්ෂයාට ඉඩ නොදී, தவறான ஆலோசனைகளை கேட்காம, වැරදි උපදෙස් අසන්න නැතුව, தவறான உறவுகள், தவறான சம்பாஷணைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாம, ඒ වැරදි සම්බන්ධතාවයන් අපි ඇති නොකලා நாங்கள் கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா, අපි දෙවියන් වහන්සේ තුල සිටියනම්, அவருக்குள்ள நடந்தோம்னா, උන්වහන්සේ තුල ඇවිද්දා அவர் வார்த்தையில நாங்கள் உறுதியாய் விசுவாசித்து இருந்தோம் அப்படின்னா, උන්වහන්සේගේ වචනේ තුල අපි ස්ථීරව ඇදහිල්ලේ සිටියානම් இது எதுவுமே எங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. මේ කිසිවක් ඇවිල්ලා අපිට ඇවිල්ලා හානි කරන්න ලං වෙන්නේ ஆனா නැහැ. இந்த கடைசி காலத்துல මේ අන්තිම කාලය තුල இந்த மாதிரி எல்லாம் வரும். මෙවැනි කාර්යයන් පැමිණෙනවා. பொய்யான அடையாள அற்புதம் நடக்கும், මේ බොරු කාර්යයන් ඇති වෙනවා. தவறான போதனைகள் வரும், වැරදි උපදෙස් පැමිණේ. வழி தப்புற அளவுக்கு நடத்துவாங்க ඒ වැරදි මාර්ගයේ යන්නව තරමට මඟ පෙන්වයි. அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. එහෙම කියලා බයිබලයේ වචනේ அதுல කියනවා. எல்லாம் மாட்டிக்கொள்ளாம ඒ දේවල් වලට අසු නොවි நாங்க சரியான வழியில நடக்கணும்னா, අපි ආර්ය මාර්ගය තුල ඇවිදින්න නම්, கர்த்தர் வைத்திருக்க பாதையில நடக்கணும்னா උන්වහන්සේ තබා තිබෙන මාර්ගයේ අපි ඇවිදන්න නම් நாங்க என்ன செய்யணும், අපි කොහොමද කළ அவருடைய යුත්තේ? ஆலோசனைகளை கை கொள்ள வேண்டும். උන්වහන්සේගේ උපදෙස් ඇවිල්ලා අපි අනුගමනය කළ ஒவ்வொரு යුතුයි. செகண்டும் அவருக்குள்ளதான் நாங்க இருக்க வேண்டும். හැම මොහොතෙම අපි උන්වහන්සේත් එක්ක සිටිය යුතුයි. யாரும் எங்களை கொள்ளையிட்டுட்டு போக முடியாது. කවුරුත් ඇවිල්ලා වෙල්ලා ඒ කොල්ලකම් මේ රවටලා යන්න හොඳ නැහැ. அப்ப இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்னா, යක්ෂයා කුමක්ද කරන්නේ නම් எங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேதத்துல வசனம் இருக்கிறது. මරන්නත් විනාශ කරන්නත් ඇවිල්ලා සිටිනවා කියලා මේ වචනේ කියනවා. அப்ப பிசாசு நம்மள அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். යක්ෂයා ඇවිල්ලා අපි විනාශ කරන්න ඕනි කියලා තමයි அப்ப සිතාගෙන அதுல සිටින්නේ. தப்பித்து கொள்ளணும். ඒකෙන් අපි ආරක්ෂා කරගත நாங்க යුතුයි. ரொம்ப ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். අපි ඇවිල්ලා ප්‍රවේශමෙන් අවධානයෙන් සිටිය යුතුයි. இன்னைக்கு நீங்க அதனால ரொம்ப விழித்து கொள்ளுங்க. ඔයාලා හොඳට ප්‍රවේශමෙන් ඒ කාර්ය හොඳින් වටහා ගන්න. யாருக்கிட்ட பேசுறோம், අපි කාත් එක්කද කතා කරන්නේ? யாரோட பழகுறோம், කාත් එක්කද අපි ඇවිල්ලා எந்த ඇසිරෙන්නේ? சூழ்நிலையில இருக்கிறோம், මොන වාතාවරණය තුලද அது සිටින්නේ? எல்லா காரியத்துல கிறிஸ்து வெளிப்படுகிறாரா ඒ කාර්යයන් තුල ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ එළිදරව් වෙනවද? என்பதை சொல்லி நீங்க
நீங்க யோசிச்சிட்டீங்கனாலே අපි සිතුවනම් நம்ம எல்லா காரியத்திலயும் பாதுகாக்கப்பட்டு ඒ விடுவோம். සියලුම කාර්යයන් තුළින් අපි ප්‍රවේශම් වෙන්න පුළුවන්. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ඔයාලා කැප කරනවද? எங்கள் அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත පියාණනි, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். මේ දවස නිසා ස්තුතියි. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டு இருக்கவங்க பிள்ளைகள் මේක බලන් සිටිනා ඔබ වහන්සේගේ දරුවන් ஒவ்வொரு நிமிஷம் எச்சரிப்பா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. හැම මොහොතේම අවධානය සිටින්න දව් කරන්න. எல்லா காரியத்துல கவனித்தப்பா, தெளிவாய் எல்லா காரியத்திலும் அவர்கள் கவனமாய் நடக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. ඒ සියලුම කාර්යයන් තුළ ඇවිල්ලා ප්‍රවේශයෙන් පැහැදිලිව සිටින්න දව් කරන්න. கர்த்தாவே, எந்த ஒரு மனுஷனும் මොන මනුෂ්‍යයෙක්වත් மனுஷியும் ඒ මනුෂ්‍යයෙක්වත් கர்த்தாவே அப்பா பிசாசானவனோ ඒ යක්ෂයාද இவர்களை கொள்ளையிட்டு செல்ல முடியாது. මෙයාට කොල්ලකම් කරලා යන්න බෑ. இயேசுவின் நாமத்தில் அந்த கிரிகள் அழிக்கப்படுவதாக. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඒ කාර්යයන් විනාශ වෙන පිණිස இவர்களை விலக்கி பாதுகாத்து நடத்திருங்க. මේ දරුවන් ඉවත් කළ ආරක්ෂා කළ මඟ පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.